1/4 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். எலும்பு இல்லாமல் இருக்கணும், நல்லா பீஸாக. அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள்லாம் போட்டு க்ளீன் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் போட்டுக்கிறேன். அது வந்து கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளை மிளகு தூளாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 3-4 பூண்டு பல்லை எடுத்து இந்த மாதிரி நச்சு பேஸ்ட் மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு எக்கு ஃபுல்லாமே கலக்கிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம், சிக்கன் கூட சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அதை மூடி வச்சிடலாம். இப்போது மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வச்சுட்டு நம்ம இப்போது இதுக்கு தேவையான சாஸ் எப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கலாங்கிறத பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு டொமேட்டோ சாஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அப்புறம் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூனு, ஹனி 1/2 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் 2 ஸ்பூன் வினிகர், டீஸ்பூன் வினிகர், அப்புறம் சுகர் வந்து சர்க்கரை வந்து நம்ம வந்து எவ்வளோ சேர்த்துக்கலாம்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் தண்ணி வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இதையும் சைடில் வச்சுட்டு இப்போ இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் வந்து வாட்டர், தண்ணி வந்து விட்டு மிக்ஸ் பண்ணி கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். இவ்வளோதான் தண்ணி இதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம சிக்கன் வந்து 1/2 hour ஊறிடுச்சு. இது கூட வந்து நம்ம 3 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுறணும். இந்த மாதிரி கிளறி வச்சுக்கணும். இப்போது நம்ம அந்த சிக்கனெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா இது வந்து சிங்கிள் பீஸாக, தனித்தனி பீஸாக ஒட்டாமல் சிங்கிளாக இருக்கிற மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் வர மாதிரி மெல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து அந்த 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இதில் சிக்கனில் மிக்ஸ் பண்ணுறதை வந்து என்னால் காட்ட முடியல. வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வந்துருச்சு. அதனால் எனக்கு அது மட்டும் டிலேட் ஆகிடுச்சு. அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், வீடியோவில் காட்ட முடியல, சாரி. அது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes மட்டும் இருந்தால் போதும். அப்புறமா நம்ம அந்த ஆயில் ஹீட் ஆகிற வரைக்கும் மட்டும் மிக்ஸ் ஆகி இருந்தால் மட்டும் போதும். ரொம்ப நேரம்லாம் அது கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு வெயிட் பண்ண வேண்டாம். பாருங்கள், இப்போ நல்லா லைட் ப்ரௌனிஷாக வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். போதும், நல்லா சிக்கன்லாம் உள்ளே வெந்திருக்கும். இப்போ ஒரு வாட்டி போட்டு எடுத்துட்டேன். இது இப்போ செகண்ட் டைமும் கொஞ்சம் இருக்குது, அதை போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு பேன் எடுத்துகிட்டு அது வந்து லைட் ஹீட் ஆனோடனே நம்ம வந்து சாஸுங்க வந்து நிறைய எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஹனி, வினிகர், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் எல்லாம் போட்டு, சுகரு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ஊற்றிட்டு நம்ம இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் குழுன்னு வரும், ஒரு மாதிரி பாகு மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியை விடணும். பாருங்கள், பேனில் ஒட்டாமல் நல்லா பாகு மாதிரி வந்துச்சு. அதுக்கு ரொம்ப கெட்டியமாக வரக்கூடாது, மீடியமாக கொஞ்சம் அந்த பச்சை வாசனை மட்டும் போகிற மாதிரி மட்டும், அவ்வளோதான். இப்போது அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடலாம். ஒரு 1 minute வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்கணும், மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள்.
சூப்பராக இருக்கும் இந்த ஹனி சிக்கன். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ வேறு மாதிரி வந்துருக்குது பாருங்கள். இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கணும். இது கூட வந்து 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விடணும். இந்த நல்லெண்ணெய் ஸ்மெல்லு வந்து நல்லா இருக்குது, அதுக்குன்னு ரொம்ப விடக்கூடாது. 2 டீஸ்பூன் மட்டும் விட்டால் போதும் 1/4 kg சிக்கனுக்கு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா பக்கமுமே நல்லா கலர்ஃபுல்லாக வர மாதிரி அந்த சாஸ் எல்லாம் எல்லா சிக்கன்லேயும் எல்லா பீஸ்லேயுமே சிக்கன் பீஸ்லேயுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இதை மாதிரி பாருங்கள் நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. இந்த கிரேவி அந்த சிக்கன்லாம் நல்லா வந்து அந்த சாஸில் ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த வெள்ளை எள் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம் வெள்ளை எள் வந்து. அப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா கிளறி விடலாம். இந்த சிக்கன் போட்டதுக்கப்புறமே என்ன பண்ணோன்னா, சிக்கன் போட்ட உடனேயே கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்துருச்சு. இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். நம்மளோட ஹனி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து செம்ம ஸ்வீட்டாக தான் இருக்குதே தவிர மற்றபடி எந்த புளிப்பு காரம் எதுவுமே இல்லை. இந்த எள்ளுக்கும் நல்லெண்ணெய் ஸ்மெல்லுக்கும் சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். நம்மளுடைய வீடியோலாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.